இந்த அழுகி போன கல்லீரல் நார்வரை போல படுதோல்வி அடைந்திருக்கிற நிர்வாகம் என்பது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கெட்ட துர்நாற்றம் வீச ஆரம்பித்திருக்கிறது. போராடக்கூடிய தொழிலாளர்களோட கோரிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஊதிய உயர்வு கோரி போராடுவாங்க. ஆனா இருக்கிற ஊதியத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க போராடுறாங்க. ஏன்னா அது 1/3 குறையுது. 23,000 சம்பளம் வாங்குறவங்கள 15,000 16,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ள சுருக்குறாங்க. ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள சுருக்குறாங்க. இப்ப கான்ட்ராக்டா இருக்கிறத பத்தி கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சம்பளம் 1/3 போகுது. எங்கேயுமே யாருமே தங்களுடைய ஊதியம் குறைக்கப்படுவதே, அதுவும் 1/3 குறைக்கப்படுவதே சொற்ப ஊதியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். கேட்டா நாங்கள் பிஎஃப் கொடுக்குறோம், கிராஜுவேட்டி கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு 20,000 கொடுக்குறோம், படிக்கிறதுக்கு 12,000 கதை இழக்கிறார்கள். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் சென்னை மாநகரத்துடைய அத்தனை துப்புரவு தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்தால் சென்னை மாநகரம் நாரி போய்விடுங்கள். எந்த நெருக்கடியிலையும், கொரோனாவா இருக்கட்டும், பெருமழை வெள்ளமா இருக்கட்டும், இயற்கை பேரிடர்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு அவங்க வேலைக்கு வந்தே ஆகணும். இதில் துரதிருஷ்டவசமாக நீதிமன்றங்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்வது அவர்களும் மனித உயிர்கள் தான். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எவ்வளவோ ஊதாரித்தனமான செலவுகள்ல இது ஒரு பெரிய தொகையே கிடையாது. கணிசமான அளவு தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆமா, இருக்கிற ப்ரொடெக்ஷனை தான் கேட்கறாங்க. ஊதிய உயர்வு 1 ரூபாய் கூட கேட்கலாம், கொடுக்கறத அப்படியே கொடுன்றாங்க. ஆகவே இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒரு நல்ல அரசுக்கான அளவுகோல் கிடையாது. இந்த அரசு நம்ப வைத்து பலரையும் கழுத்தறுத்தது. அதுல லேட்டஸ்ட் அடிஷன் இந்த